வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா அக்ரிகல்ச்சர், அதாவது இந்திய விவசாயம். ஸோ இந்தியாவில் விவசாயம் எப்படியெல்லாம் நடக்குது, எந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணுறாங்க, அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாயில் அப்படிங்கிற ஒரு டைப்ஸ், ரைட்டா? ஸோ மண், இந்தியாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் மண் இருக்குது. அதை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மண் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டாலே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது இந்த மண் நிறைய டைப்ஸாக இருக்கும் இல்லையா? ஒரு சில இடத்துல மண் சிவப்பு கலரில் இருக்கும், ஒரு சில இடத்துல மண் வெள்ளையாக இருக்கும், ஒரு சில இடத்துல கருப்பாக இருக்கும். அதெல்லாம் ஏன் அப்படி இருக்குது, அதெல்லாம் பிரித்தது யாருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இந்த அமைப்பு 1929ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இவங்க கொடுத்த அறிக்கையின்படி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் மண் ஒரு 8 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் மண், அதாவது சாண்ட் டைப்ஸை, சாயில் டைப்ஸை ஒரு 8 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8ஐயும் இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலுவியல் சாயில், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அலுவியல் சாயிலுக்கு வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த வண்டல் மண்ணுடைய பங்களிப்பு 22.16%. 22.16% இந்த மண் தான் இருக்குது. இந்தியாவில் 40% இடத்தை இந்த மண்ணை தான் ஆக்கியபை பண்ணியிருக்கு. இந்தியாவில் 40% மண்ணை இந்த மண்ணு தான் ஆக்கியபை பண்ணியிருக்கு. இந்த அலுவியல் சாயில், இந்த வண்டல் மண் பார்க்குறதுக்கு டார்க் கலரில் இருக்கும். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடுநிறமாக தான் இருக்கும். இந்த அலுவியல் சாயிலில் 2ஆக பிரிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நார்மலாக கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த மண்ணை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று காதர், இன்னொன்று பான்கர். காதர், இந்த அலுவியல் சாயில் வண்டல் மண்ணில் காதர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பார்க்குறதுக்கு லைட் கலரில் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் இந்த பான்கர் அப்படிங்கிற வெரைட்டி பார்க்குறதுக்கு டார்க்காக தான் இருக்கும். ஸோ அலுவியல் சாயில்ஸ் 2 டைப்ஸாக பிரிக்கலாம், ஒன்று காதர், இன்னொன்று பான்கர். இந்த மண்ணில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு கேட்டால் பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட், லைம், இந்த 3மே இந்த மண்ணில் அமைஞ்சிருக்கும். இந்த மண்ணில் என்ன பொருள் விளைய வச்சா, எந்த பயிர் விளைய வச்சா அதிகமாக விளையுன்னு பார்த்தா ரைஸ், நெல், வீட், கோதுமை, கரும்பு, இந்த 3 விளைய வச்சா இது நல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது பிளாக் சாயில், இல்லைனா ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் ரீகர் சாயில், அப்படி இல்லைனா பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இதோட பேர் கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இந்த பிளாக் சாயிலுக்கு பேர் கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரில் இருக்குது பிளாக், இது பார்க்குறதுக்கு கருப்பாக தான் இருக்கும். இந்த மண் எப்படி உருவாச்சுன்னு கேட்டால் வல்கானிக் ஒரிஜின். ஒன்றும் இல்லை, எரிமலை பொங்கி அங்கேருந்து வெளியே வந்து அந்த குழம்பெல்லாம் வெளியே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வருஷமாக அப்படி டெபாசிட் ஆகி அப்படி ப்ரெஷராலையும் வெயிலாலையும் சூடாகி உருவான மண் தான் இந்த பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு கேட்டால் என்ன இருக்குன்னா டைட்டானியம் இருக்கும், அயன் இருக்கும், இரும்பும் டைட்டானியம் அப்படிங்கிற தனிமமும் இந்த மண்ணில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டால் கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், லைம், இந்த எல்லா கண்டென்ட்டுமே இந்த மண்ணில் அமைஞ்சிருக்கு. இந்த மண்ணில் எது விளைய வச்சு அதிகமாக விளையுன்னு பார்த்தா காட்டன், பருத்தி, மில்லட்ஸ், திணை, டொபாக்கோ, சுகர் கேன். ஸோ இந்த எல்லாம் விளைய வச்சு அது அதிகமாக விளையும். அடுத்து ரெட் சாயில், சிவப்பு மண். இந்த சிவப்பு மண்ணுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, ஆம்னிமஸ் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆம்னிமஸ் குரூப், ஆம்னிமஸ் குழுக்கு கீழே வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேட்டால் 18.5% இந்த மண் இருக்குது. கிறிஸ்டலைன், அதாவது படிவப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த படிவப்பாறை உருகி உருவான மண் தான் இந்த சிவப்பு மண் அப்படின்னு சொல்லுவாங்க. படிவப்பாறை கிறிஸ்டலின் வெதரிங் ஆகி உருவானது தான், கிரியேட் ஆனதான் இந்த ரெட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் சாயில் ரெட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த சிவப்பு மண் பார்க்கறதுக்கு சிவப்பாக இருக்கும், அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அயன் அண்ட் மெக்னீஷியம். மெக்னீஷியம் அண்ட் அயன், இந்த 2 கண்டென்ட்டுமே ரெட் சாயில் இருக்கக்கூடியதுனால அந்த மண் பார்க்குறதுக்கு சிவப்பாக இருக்குது. இந்த மண்ணில் ஆனால் என்ன இருக்காதுன்னு கேட்டால் ஃபாஸ்பரிக் அண்ட் நைட்ரஜன். இந்த சிவப்பு மண்ணில் என்ன இருக்காது? ஃபாஸ்பரிக் இருக்காது, நைட்ரஜன் ரெண்டுமே இருக்காது. ஆனால் இந்த மண்ணில் விளைய வச்சா எது விளையுன்னு பார்த்தா வீட், கோதுமை, நெல், தானியங்கள், இந்த 3மே நல்லா விளையும். வீட், ரைஸ், பல்சஸ் விளைய வச்சா, மீன்ஸ் ஃபெர்டிலைஸ் பண்ணால் இந்த மண்ணில் நல்லா விளையும். அடுத்து பார்க்க போகிறது லேட்ரைட் சாயில். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரளை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சரளை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேட்ரைட் சாயில், இந்த மண்
எந்த மாநிலங்கள்லாம் அதிகம் பார்க்க முடியும்னு கேட்டால் ஒடிசாவில் அதிகம் பார்க்கலாம், மேகாலயாவுடைய வடகிழக்கு பகுதியில் பார்க்கலாம், கேரளா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்களையும் இந்த மண் அதிகமாக பார்க்கலாம். இந்த மண் பார்க்குறதுக்கும் ரெட்டாக தான் இருக்கும், அதாவது லேட்டரைட் சைல் பார்க்குறதுக்கும் ரெட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அயன் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் இந்த மண்ணில் இருக்கனால இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். ஆனால் இந்த மண்ணில் என்னாச்சு, இந்த மண்ணை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த மண்ணில் வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்கும், அமிலத்தன்மை அதிகமாக இருக்கனால இந்த மண்ணை விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த மண்ணில் என்ன விளைய வைக்கலான்னு கேட்டால் காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட், காஃபி, ரப்பர், முந்திரி எல்லாம் இந்த மண்ணில் விளைய வச்சா கொஞ்சம் நல்லா விளையும். ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இந்த மண் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேட்டால் 2.62% இந்த மண் இருக்குது. சலின் அண்ட் ஆல்கலின் சொல்லுவாங்க. சலின் அண்ட் ஆல்கலின் அப்படின்னா உப்பு மற்றும் கார மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சலின் அண்ட் ஆல்கலின் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு மற்றும் காரமண் எப்படி உருவாச்சுன்னு கேட்டால் இல் ட்ரைனேஜ், அதாவது சரி செய்யாத ஓடைகள், அதனால் உருவாக்கக்கூடியதான் உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஓடையில் தண்ணி எல்லாம் போயிட்டே இருக்குது, திடீர்னு அந்த ஓடையில் தண்ணி எல்லாம் கெட்டுப்பட்டுடுச்சு. அப்போ என்ன ஆகும், கெட்டுப்பட்டனால அந்த ஓடைகளில் கீழே இருக்கக்கூடிய உப்பு கண்டென்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாளடைய மேலே வந்துடும். மேலே டெபாசிட் ஆகி அது ஒரு மண்ணிலலாம் அப்படி செதறி போயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த பக்கத்தில் இருக்க மண்ணும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மண்ணுலையும் அந்த அசிடிட்டி தன்மை வந்துடும், அதாவது ஒரு மாதிரி சாலினிட்டி தன்மை வந்துடும். அதனால என்ன ஆகும், இந்த மண்ணில் எது விளைய வச்சாலும் அது விளையாது. இந்த மண்ணில் எது விளைய வச்சாலும், எந்த பயிர்கள் இட்டாலும், நோ கிராப்ஸ் டியூ டு சாலினிட்டி அப்படின்னா எந்த பயிர் வச்சாலும் இந்த இடத்துல விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பீட் அண்ட் மார்ஷி சாயில், அதாவது களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட் அண்ட் மார்ஷி அப்படின்னா களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில மண், இந்த களிமண் மற்றும் சதுப்பு நில மண் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் மழை பொழிவு அதிகமாக இருக்கோ மற்றும் எங்கெல்லாம் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கோ அங்கே தான் இந்த பீட் அண்ட் மார்ஷி சாயிலை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம கேரளாவில் ஆலப்புழா, கோட்டைமில் பார்க்கலாம், வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்க்கலாம், தமிழ்நாட்டில் கோஸ்டல் ஏரியாஸ், தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகளில் இந்த மாதிரி களிமண் மற்றும் சதுப்பு நில மண்ணை பார்க்கலாம். இது போக பீகாரில் ஒரு சில பகுதியிலையும் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மண்ணில் என்ன விளைய வச்சா அதிகம் விளையனா பேடி அண்ட் ஜூட். ஓகேங்களா, பேடி அண்ட் ஜூட் விளைய வச்சா இந்த மண்ணில் அதிகமாக விளையும். அடுத்தது ஆரிட் அண்ட் டெசர்ட் அப்படின்னா வறண்ட பாலைவன மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆரிட் அண்ட் டெசர்ட்னா வறண்ட பாலைவனம் மண்ணுன்னு சொல்லுவாங்க. பாலைவனம் நமக்கு தெரியும், பார்த்துருப்போம். அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் மண், மலை மற்றும் காடுகளில் இருக்கக்கூடிய மண். ஸோ அதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், இதுவே போதும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.